Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்காக ஒரு கம்பெனி வெப்சைட்டுக்கு நம்ம SEO பண்றோம் அப்படின்னா அப்போ அவங்க எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்க்கெல்லாம் ரேங்க் ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம SEOவில் ஒர்க் பண்ணவே முடியும். அதனால அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ் எந்த மாதிரி சர்ச் என்ஜினில் அந்த ப்ராடக்ட்டையோ இல்லைனா சர்வீசஸையோ தேடுவாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த சர்ச் ப்ரேஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன் பேஜ் SEOவே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ஒர்க் பண்ணவே முடியும். ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ இதில் நம்ம கீவேர்ட் டைப்ஸ் என்ன, அப்புறம் டார்கெட்டிங் கீவேர்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் காம்படிட்டர் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண கீவேர்டை எப்படி வேலிடேட் பண்ணுறது, அப்புறம் உங்களுடைய பிரைமரி கீவேர்டுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டார்கெட்டிங் கீவேர்ட்ஸ், ஸோ இது ரெண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மற்றது எல்லாமே அப்கமிங்ஸ் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு 3 டைப் கீவேர்ட்ஸ் வந்து இந்த SEOக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ், அப்புறம் மிட் டெயில் கீவேர்ட்ஸ், அதுக்கப்புறம் லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட கொடுக்குற வெப்சைட்டுக்கு நீங்கள் SEO பண்ணும்போது அந்த வெப்சைட்கான பிஸ்னஸ் எந்த மாதிரியான கீவேர்டுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ண போறீங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த வெப்சைட்கான ஆர்கானிக் growth வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும். லைக் 1 or 2 வேர்ட்ஸ் தான் அந்த கீவேர்டோட லென்த்தே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து கஸ்டம் டிஷர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் என்ஜினில் தேடுறாங்க அப்படின்னா இந்த சர்ச் ஃப்ரேஸ்க்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு சர்ச் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்களோட வெப்சைட் வந்து இந்த ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் கன்வர்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கஸ்டம் டிஷர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராட் மேட்ச் கீவேர்ட். ஸோ யூசர் வந்து கஸ்டம் டிஷர்ட்ஸ் ஃபார் பல்க் குவான்டிட்டி அப்படின்றத கூட தேடி இருக்கலாம். ஸோ அவங்க உங்களோட வெப்சைட்டுக்கு வரும்போது உங்களோட வெப்சைட் அதுக்கு ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா அப்போ உங்களோட வெப்சைட்டில் பவுன்ஸ் ரேட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கீவேர்டுக்கான காம்படிஷன் ரொம்ப அதிகம். அப்புறம் இன்கேஸ் நீங்கள் ரேங்க் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் பவுன்ஸ் ரேட் கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மிட் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ மிட் டெயில் கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 to 3 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 4 வேர்ட்ஸ் வரைக்குமே இந்த மிட் டெயில் கீவேர்ட்ஸில் இருக்கும். இங்கே ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் மாதிரியான ஜென்ரிக்காகவும் இல்லாமல் லாங் டெயில் கீவேர்ட் மாதிரியான ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லாமையும் ஒரு மாடரேட்டான சர்ச் ஃப்ரேஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டம் போலோ டிஷர்ட்ஸ். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக அவங்க என்ன தேடுறாங்க, எந்த பிராண்டில் தேடுறாங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நம்மளோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்டுக்கு வர்ற யூசர்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஸோ பவுன்ஸ் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி டிராஃபிக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த மிட் டெயில் கீவேர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்ட்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி காம்படிஷனும் ஹையாக தான் இருக்கும். அடுத்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஏன் அப்படின்னா ஸோ லாங் டெயில் கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ யூசருக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க எக்ஸாக்டாக சர்ச் என்ஜினில் தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டம் போலோ டிஷர்ட்ஸ் ஃபார் மென்ஸ். ஸோ இதில் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது மிட் டெயில் கீவேர்ட்ஸ் மாதிரியோ இல்லைனா ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் மாதிரியான டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்காது. இங்கே ஆவரேஜான ஒரு சர்ச் டிராஃபிக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீவேர்டுக்கான காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். அதனால ஈஸியாக நீங்கள் சர்ச் என்ஜினில் ரேங்க் ஆக முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு கீவேர்ட் டைப்ஸை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து டைப் ஆஃப் டார்கெட்டிங் கீவேர்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு 4 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கீவேர்ட்ஸ். இங்கே டேரெக்டாக ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டையோ இல்லைனா சர்வீசஸையோ அவங்களுடைய கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமைஸ்ட் போலோ டிஷர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் கீவேர்ட். ஏன்னா அதில் அவங்களுடைய பிராண்ட் நேமும் இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இல்லைனா சிங்கிள் ப்ராடக்ட் வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணலாம். அடுத்து பிராண்டட் கீவேர்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட் கீவேர்டுக்கும் பிராண்ட் கீவேர்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாமே கிடையாது. இங்கே டேரெக்டாக பாப்புலர் பிராண்டோட நேமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரீட்டைல் கம்பெனிக்கு வந்து நீங்கள் SEO பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்க மல்டி பிராண்டட் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பீட்டர் இங்கிலாண்ட், போலோ, ரைபேன் இந்த மாதிரியான பிராண்ட் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் SEO பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்களோட பிராண்ட் நேமை உங்களோட கீவேர்டில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து காம்படிட்டர் கீவேர்ட்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம பிராண்ட் கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ண மாதிரியே தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இங்கேயும் நம்ம பிராண்ட் நேமை தான் டார்கெட் பண்ண போகிறோம். அடுத்து ஜியோ டார்கெட்டட் கீவேர்ட்ஸ்.
ஸோ இந்த கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு ஸ்டேட்டையோ இல்லைனா ஒரு சிட்டியோ நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டம் போலோ டிஷர்ட்ஸ் பிரிண்டிங் இன் சென்னை இல்லைனா கஸ்டம் போலோ டிஷர்ட்ஸ் பிரிண்டிங் இன் பெங்களூர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக சிட்டியை டார்கெட் பண்ணும்போது அதுக்கான சர்ச் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி காம்படிஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்ட்ரியை டார்கெட் பண்ணலாம் இல்லைனா நெய்பர்ஹுட்டை டார்கெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரீட்டைல் ஸ்டோருக்கு பண்ணும் போதோ இல்லைனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அவங்க வெறும் சென்னை அதோட சரௌண்டில் மட்டும்தான் அவங்களுடைய சர்வீசஸ் தராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எஸ்இஓ பண்ணும்போது நீங்கள் ஜியோ டார்கெட்டட் கீவேர்ட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுவும் லாங் டெயில் கீவேர்ட்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜியோ டார்கெட்டட் கீவேர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த மாதிரியான கீவேர்ட் டைப்ஸை நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஷார்ட் டெயில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைனா மிட் டெயில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைனா லாங் டெயில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது தான். ஸோ லாங் டெயில் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஜியோ டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப அக்யூரேட்டான ஒரு கீவேர்டாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ரேங்க் ஆகிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கீவேர்ட் டைப்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் டார்கெட்டிங் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.